திறந்தவாசல் சபை வழங்கும் திருமறை தியானம். செய்தி அளிப்பவர் திறந்தவாசல் சபைகளின் தலைவர் போதகர் பா. ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள். கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஜபத்தை குறித்த ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜபம் என்பது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒன்று. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது போல ஜபம் என்பது ஏதோ ஒரு வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல. அடுக்குமொழி தேவையில்லை. தேவனுக்கு தெரியப்படுத்துவது, டு இன்ஃபார்ம் காட். இதற்கு அன்பானவர்களே, வார்த்தைகள் தேவையில்லை, அடுக்குமொழி தேவையில்லை, இலக்கணம் இலக்கியங்கள் தேவையில்லை. தெரியப்படுத்துவது, உங்கள் தேவைகளை உங்கள் தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். குடும்பத்திலே குடும்ப தலைவி தன் தேவையை தெரியப்படுத்துகிறாள். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒன்றுக்கு பெயர்தான் ஜபம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஜபம் என்றாலே ஏதோ தேவனிடத்திலே ஒன்றை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வது மட்டும் ஜபம் அல்ல, உறவுதான் ஜபம். ஒரு மனிதன் ஒரு நாளிலே ஒரு நபரை பார்த்து கேட்டார், நீ இவ்வளவு ஜபிக்கிறாயே, நீ எண்ணத்தை பெற்றிருக்கிறாய். அதற்கு அவர் இப்படி சொன்னார், நான் எண்ணத்தை பெற்றேன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் இருந்த என்னவெல்லாம் நான் இழந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த ஆங்கிலத்தில் எப்படி சொன்னால் எனக்கு புரியும். வாட் யூ காட். இந்த மனிதன் சொன்னார், ஐ டோன்ட் நோ வாட் ஐ காட், பட் ஐ நோ வாட் ஐ லாஸ்ட். நான் எதையெல்லாம் இழந்தேன்? கோபத்தை இழந்தேன், துர்க்குணத்தை இழந்தேன், பொருளாசி இழந்தேன், அதாவது உலகத்தில் இருக்கிற பலவிதமான தீய பழக்க வழக்கங்களை இழந்தேன், எனக்குள்ளே ஆட்டி படைத்த தீய சக்திகள் இழந்தேன். ஐ நோ வாட் ஐ லாஸ்ட். அதாவது எதெல்லாம் என்னை விட்டு போனது அது எனக்கு தெரியும். அன்பானவர்களே, இந்த விளக்கத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஜபம் என்றாலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது இல்லை. அன்பானவர்களே, ஜபம் என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உங்களுக்குள் இருக்கிற கசப்பான, தீமையான, தேவையில்லாத தேவனை குறித்த மனத்தாங்கள், மனித குறித்த மனத்தாங்கள் உங்களை விட்டு எடுபட்டு போகிறது. அல்லாவிட்டால் உங்களை விட்டு இயற்கையாகவே அது விலகி விடுகிறது. எப்பொழுது தெரியுமா? அது தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது. இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்தாத போது என்ன நடக்குமாம்? கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எனவே தான் திருமறை சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அன்புக்குரியவர்களே, தெரியப்படுத்தும் போது கவலைகள் மாறும், தெரியப்படுத்தாத போது கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு நினைக்கிறேன், கவலைப்படாமல் தெரியப்படுத்துங்கள். அப்படியானால் கவலைப்படுகிற ஒரு மனுஷன் தேவனுக்கு தெரியப்படுத்த முடியாது. கவலை இல்லாத மக்கள் இந்த பூமியிலே யாரும் இல்லை. ஒருவர் சொன்னார், கில்ஸ் மோர் பீப்புள் ராதர் தென் ஒர்க். அதாவது வேலை செய்து மடிகிற மக்களை விட கவலைப்பட்டு மடிகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு கவலையினாலே மக்கள் மாண்டு போகிறார்கள். தற்கொலை, நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை. ஆனால் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, வாழ்க்கையிலே ஒருவேளை நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். பலமுறை தாக்குதல், வாழவே வழி இல்லை, வாழ்வின் விளிம்பிலே நீ இருக்கலாம். வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆங்கிலத்தில் மிக அழகாய் போட்டிருக்கிறது, அதாவது without any anxiety for nothing. எதை குறித்தும் நீங்கள் அதை கவலைப்படாமல். அப்படி கவலைப்படும் போது எல்லாவற்றை குறித்து, அந்தரங்க வாழ்க்கை, அரங்கத்தின் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பிலிப்பியர் புஸ்தகம் ஒரு 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, there will be a peace of God. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பீஸ் ஆஃப் காட், அதாவது தேவ சமாதானம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே எதையும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. தூக்கத்தை வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் இன்பங்களை வாங்கலாம், ஆனால் சமாதானம் என்பது அது தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். பீஸ் ஆஃப் காட்.
அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் சமாதானமாதான் இருந்தால் ஒழிய நீங்கள் தேவனோடு சமாதானம் இருக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு சமாதானம், உடைய வாழ்க்கையிலே சமாதானம். இந்த வார்த்தை சொல்கிறது, இந்த சமாதானம் என்ன செய்யுமாம்? இதயத்தை நிரப்பும், சிந்தையை நிரப்பும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை காத்து கொள்ளும். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. வெறும் பணத்தை பெறுவதல்ல, வாழ்வை பெறுவதல்ல, வசதியை பெறுவதல்ல, ஐஸ்வர்யத்தை பெறுவதல்ல. இன்றைய செய்தி எல்லாம் ஆண்டவர் உனக்கு அதை தருவார், இதை தருவார், வீடு தருவார், பங்களா தருவார். இவையெல்லாம் உண்மை. இவையெல்லாம் வந்தும் சமாதானம் போய்விட்டால் என்ன பிரயோஜனம்? ஆத்துமாவிலே ஒரு வெறுமை வந்தால் என்ன நன்மை? ஆனால் இங்கே சொல்கிறது, ஆத்துமாவிலே, உங்கள் இருதயங்களிலே, உங்கள் சிந்தைகளிலே மிகப்பெரிய ஒரு சமாதானம். இதனால் அவருக்கு தெரியப்படுத்துவதனாலே. இரண்டா சொல்ல விரும்புகிறேன், ஜெபத்தின் ஆண்டு தெரியப்படுத்த உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதங்கள் என்ன? The presence of God, தேவனுடைய சமூகம் உங்களோடு எந்நாளும் தங்கியிருக்கும். 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுது? நீங்கள் ஆண்டவருக்கு என்று தெரியப்படுத்தும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட எந்நாளும் இருப்பார். திரும்ப சொல்கிறேன், உலகத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய அரசியல்வாதிகள், மிகப்பெரிய தலைவர்கள் உங்களோடு இருப்பதை விட வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகின்ற ஒரு தேவன் உங்களோடு இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். சிலரோடு இருக்கும் போது அவளை அறியாமல் ஒரு தெம்பு, அவள் அறியாமல் அவளுக்குள்ள ஒரு தைரியம். ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவர் ஆட்சி செய்கிறார், அவர் அரியணை இருக்கிறார், அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், எதையும் சாதிப்பேன். அன்புக்குரியவர்களே, மக்கள் சொல்வது, நீங்க பயப்படாதீங்க சார், நம்ம ஆள் தான், எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஏன்? அவர் பெரிய ஆள், ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வேதம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்ன செய்வார்? என்ன வந்தாலும், எது வந்தாலும், எந்த சூழ்நிலையானாலும், அது வாழ்க்கையின் விளிம்பா இருந்தாலும், he will take care of you. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்ன செய்வார்? பார்வையாளராய் அல்ல, பங்குதாரராய் இருப்பார். அப்படியானால் உங்களுக்கு வருகிற பலமுறை தாக்குதல், அம்புகள், கல்லடி, சொல்லடி எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நிகழ்காலத்திலும் காப்பார், எதிர்காலத்திலையும் காப்பார். அதைத்தான் சொன்னேன், the presence of God. மூன்றாவது, நீங்கள் ஆண்டு தெரியப்படுத்தும் போது நடக்கிற மூன்றாவது காரியம் என்ன? the power of God, தேவனுடைய பலன். இதை 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை சொல்கிறது, the power of God, எனக்கு பலன் உண்டு. அன்புக்குரியவர்களே, எந்த நிலையில் தெரியுமா? எந்த நிலையில்? 12 சொல்கிறது, தாழ்வில், பட்டினியில், எல்லா நிலைகளிலும். ஐயா எப்படியா பலன் வரும்? வாழ்ந்திருக்கும் போது பலன் வரும். இந்த பவுலடியான் சொல்லுகிறான் 12ஆம் வசனத்திலே, என் தாழ்மையிலே, என் பட்டினியிலே, என்னுடைய குறைவுகளிலே நான் பலன் அடைகிறேன். இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. இன்றைக்கு பலன் எப்பொழுது வரும் தெரியுமா? திருப்தியாய் சாப்பிடும் போது, பணம் இருக்கும் போது, அதிகாரம் இருக்கும் போது, ஆளுகை இருக்கும் போது. ஆனால் இவர் சொல்லுகிறார், என் தாழ்மை நிலையிலே, என்னுடைய பட்டினி நிலையிலே, என் குறைவான நிலைகளிலே, எதிர்மறையான சூழ்நிலையிலே எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் எங்கு பெறுகிறோம்? எங்கே பெறுகிறது தெரியுமா? ஜபத்தின் மூலமாக, தேவனுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக, தேவனோடு கூட அந்த உறவின் மூலமாக. முதலாவது சொன்னேன், ஜபம் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் the peace of God. இரண்டாவது ஆசீர்வாதம் the presence of God. மூன்றாவது ஆசீர்வாதம் the power of God. நான்காவது ஆசீர்வாதம் the provision of God. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது என்ன செய்வாராம்? 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்? நிறைவான ஒரு வாழ்க்கை. நான் இதை அதிகமாக விரும்புகிறேன், திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது என் வாழ்க்கையிலே நிறைவு, ஆத்துமாவிலே நிறைவு, வாழ்க்கையிலே நிறைவு, என் ஊழியத்திலே நிறைவு, என் இல்லாமையிலே நிறைவு. அன்புக்குரியவர்களே, மக்களுக்கு படுத்தும் போது அன்றைக்கு தேவைகளை சந்திப்பார்கள். அது பாக்கெட்டை நிரப்பும், ஆனால் என் மனசை நிரப்பாது. ஆனால் ஆண்டு தெரியப்படுத்தும் போது, when you inform God, he will fill your packet and also your heart. அவருடைய பாக்கெட்டை நிரப்புவாரு, உங்க மனசை நிரப்புவாரு. வேதம் சொல்கிறது, உங்கள் எல்லா குறைவுகளையும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு குறைபட்டிருக்கிற சகோதரனே, குறைவுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களே, இன்றைக்கு குறையில்லாத மனிதர்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது,
குறை இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் இல்லை. சீக்கிரம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதில்லை. மாடி விட்டு இருக்கிற அத்தனை பேரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல. ஆனால் அன்புக்குரியவர்களே, உங்கள் குறை ஒவ்வொருவனுக்கும், சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு மனக்குறைவு, சிலருக்கு ஆரோக்கிய குறைவு, சிலருக்கு நிம்மதி குறைவு, ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. குறையில்லாத மனிதர் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் குறை எல்லாவற்றையும். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இல்லை என்பது இல்லை. உன் வாழ்க்கையிலே குறைவுகளை நிறைவாக்குற ஒரு கர்த்தர் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், திருப்தியான ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதாவது not only the peace of God but also the provision of God. provision சொல்லும் போது நமக்கு தெரிந்த provision எல்லாம் வீட்டு மளிகை சாமான்கள் இல்லை அன்பானவர்களே. God will provide everything. இதைத்தான் ஆபிரகாம் சொன்னான், the Lord will provide. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். தமிழ் வேதாமத்திலே ஒரு சிறிய திருத்தம் இருக்கிறது. மகிமையிலே அல்ல, மகிமையான ஒன்றிலே உங்களை நிறைவாக்குவார், மகிமையான ஒன்றுக்குள்ளே உங்களை நடத்துவார். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு என்று தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது ஏற்கனவே சொன்னது போல the peace of God, இரண்டாவது the presence of God, மூன்றாவது the power of God, நான்காவது the provision of God. இவைகள் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள், அடுத்தவர்களையும் நிறைவுள்ளவர்களாக்குவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள், அடுத்தவர்கள் பலனடை செய்வீர்கள். நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், அடுத்தவர்களுக்கும் சமாதானத்தை அள்ளித் தருவீர்கள். இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும், குறைவுகளையும் சொல்லுங்கள், நிறைவுகளையும் சொல்லுங்கள், இல்லாமையும் சொல்லுங்கள், இருப்பதையும் சொல்லுங்கள், ஒளியுமறையின்றி அந்தரங்கத்தையும் சொல்லுங்கள், அரங்கத்தையும் சொல்லுங்கள். அவர் தூற்றித் திரிகிற ஒரு தெய்வம் அல்ல, எல்லாவற்றையும் சிந்தித்து வாழ்க்கையிலே செயல்படுகிற ஒரு தெய்வம் அவர். இன்ற செயல்படுகிற தேவனுக்கு செயல்பட வேண்டுமானால் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கேட்கலாம், செயல்படுகிற தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். என் பிள்ளைகள் எனக்கு தெரியப்படுத்தினால் ஒழிய எனக்கு தெரியும், ஆனால் அதை அவர் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு தகப்பன் விரும்புகிறேன். இதை போலத்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தெரியப்படுத்துங்கள், வாழ்வு மலரும், வாழ்வு சிறக்கும், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், சத்துருவை மிதிப்பீர்கள். தேவன் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஊமையின் கனவுகளை வெளியே சொல்ல முடியாது, சொன்னாலும் யாருக்கும் புரியாது. இந்த நாளிலே வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், யாரிடம் செல்வோம், எங்கே செல்வோம் என்று 1000 கேள்விகளோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரிடத்தில் செல்லலாமா, இவரிடத்தில் செல்லலாமா? இல்லை ஆண்டவரே, உமக்கு தெரியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். நான் கேட்டது போல ஆண்டவரே, the peace of God, the presence of God, the power of God, the provision of God அத்தனையும் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவையில்லாவற்றை தருகிற கர்த்தர், தேவைகளை தந்து நிறைவாக்குகிற கர்த்தர், திருப்திப்படுத்துகிற கர்த்தர். அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும். வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்களோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை தாரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மலரும். ஆமென். எங்கள் விலாசம்: போதக பா. ஸ்டீபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்கள் தொலைபேசி எண் 25281985. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Wells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephenopendor@hotmail.com. God bless you.